அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சரஸ்வதி. நான் ஸ்ரீ ஜிகேஜியின் மேல்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்றைக்கு நாம 11ஆம் வகுப்புக்கான இலக்கண பகுதியை தான் பார்க்க போறோம். நம்முடைய இலக்கண பகுதி புணர்ச்சி விதிகள். புணர்ச்சின்னு சொல்லி நம்ம சிறு வகுப்புல பார்த்திருப்போம். நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் சேர்வதுதான் எதுனா புணர்ச்சி. இந்த புணர்ச்சிகள் ஒரு மொழியை பிழையின்றி கையாளவும் மொழியினுடைய ஆளுமை அறிந்து கொள்ளவும் இந்த புணர்ச்சி விதிகள் நமக்கு பயன்படுகின்றன. இந்த புணர்ச்சி விதிகள்ல சில புணர்ச்சி விதிகளை பத்தி தான் நாம இங்க பார்க்க போறோம். அதாவது உடன்படுமை புணர்ச்சி, குற்றியலுகர புணர்ச்சி, இயல்பீறு விதியிரு புணர்ச்சி, பூப்பெயர் புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி. இந்த புணர்ச்சி விதிகள்ல சில விதிகளை பத்தி தான் நாம இங்க பார்க்க போறோம். முதல்ல உள்ளது எதுனா உடன்படுமை. உடன்படுமை நம்ம சொல்லும் போது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் உயிரெழுத்தா இருந்து வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்தா இந்த இரண்டு சொற்களையும் உடன்படாத இரண்டு சொற்களை உடன்படுத்துவதற்காக வரக்கூடியதுதான் எதுனா உடன்படுமை. அதாவது 18 மெய்களுள் இந்த இரண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் நமக்கு உடன்படும் மெய்களாக தோன்றும். இந்த உடன்படும் மெய்க்கான என்ன விதி இங்க இருக்கு பாருங்க. ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர் வரை உடன்படு மெய் என்றாகும். இதுதான் விதி. அதாவது சொல்லும் போது இகரம் ஈகாரம் ஐகாரம் வந்தால் எகர உடன்படுமை நமக்கு தோன்றும். ஏனைய உயிர் வந்தால் வகரம் தோன்றும். ஏ முன் எகரமும் தோன்றும் வகரமும் தோன்றும். இதுதான் இந்த விதிக்கான நிலையை நான் இங்க எழுதி போட்டிருக்கேன். இப்ப எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். உடன்படுமைக்கான எடுத்துக்காட்டு காட்சி அழகு. இந்த காட்சி அழகு என்ன சொல்ல நம்ம பிரிக்கும் போது காட்சி கூட்டல் அழகு. நிலைமொழியுடைய இறுதி எழுத்து நம்ம பிரிக்கும் போது இச்சு கூட்டல் இ, வருமொழியுடைய முதல் எழுத்து உயிரெழுத்து. அப்ப ரெண்டு உயிரெழுத்தும் சேராத இந்த இடத்துல இரண்டு சொற்களையும் இணைப்பதற்கு வரக்கூடியதான் எதுனா உடன்படுமை. இந்த உடன்படுமையில நம்ம பார்க்கும் போது இகரம் வந்தா என்ன உடன்படுமை தோன்றும்னா இ என்பது தோன்றும். அப்ப விதி 1 போட்டு ஐ வழி எவ்வும் சொல்லி எழுதிட்டு காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு. அடுத்த விதி 2 நம்ம போட்டு ரெண்டாவது விதி நம்ம பார்க்கும்போது ஒரு உடல் ஒரு உயிர் இருந்தா அதற்கான விதி என்னன்னா உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்னும் விதியின்படி ஈ கூட்டல் ஆ என்பது யா மாறினா யாவா மாறி காட்சி அழகு என உணரும். அப்ப நிலைமொழியுடைய இறுதி எழுத்து இந்த 3 எழுத்துக்கள் ஏதாவது ஒன்னா இருந்தா எகரம் தோன்றும். ஏனைய உயிர் எழுத்துக்கள் வந்தால் வகரம் தோன்றும். இப்ப ஏனைய உயிர் எழுத்துக்களுக்கான அடுத்து ஏமுன்னு சொல்லும் போது எகரமும் தோன்றும் வகரமும் தோன்றும். இப்போ ஏனைய உயிர் எழுத்துக்கள் வந்தா அதுக்கான எடுத்துக்காட்டு நாம பார்க்கலாம். எடுத்துக்காட்டு பூவழகு. பூவழகு என்ன சொல்ல நம்ம பிரிக்கும் போது பூ கூட்டல் அழகு. இப்ப நம்ம பூவை பிரிக்கும் போது இப் கூட்டல் ஓ. ஏனைய உயிர் வந்தால் என்ன உடன்படுமை தோன்றும்னா வகர உடன்படுமை தோன்றும். அப்ப விதி 1 போட்டு ஏனைய உயிர் வந்தால் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உயிர் வந்தால் பூ கூட்டல் இவ் கூட்டல் அழகு. அடுத்த விதி நம்ம பார்க்கும் போது இவ் கூட்டல் ஆ என்பது வா. அதாவது விதி 2 போட்டு உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்னும் விதியின்படி எவ்வாறு புணரும்னா பூ அழகு என புணரும். அதாவது முதல் விதி நாம் பார்க்கும் போது ஏனைய உயிர் எழுத்துக்கள் வந்தால் வகர உடன்படுமை தோன்றும். அதுக்கப்புறம் பார்த்தா விதி 2 போட்டு உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்னும் விதியின்படி பூ கூட்டல் இவ் கூட்டல் ஆ என்பது வா என புணர்ந்து பூ அழகு என புணரும். அடுத்து நம்ம பார்க்கணும் குற்றியலுகர புணர்ச்சி.
இந்த 6 எழுத்துக்கள் தான் குற்றியல் உகரத்திற்கான எழுத்துக்கள். அதாவது குற்றியல் உகர புணர்ச்சி நம்ம பார்க்கும்போது எடுத்துக்காட்டு மாசச்சா. இப்ப இந்த சொல்ல நம்ம பிரிக்கும் போது மாசு கூட்டல் அச்சா. இப்ப நிலைமொழியோட இறுதி எழுத்து விதி கொடுத்திருக்கு உயிர் வரை உக்குரல் மெய் விட்டோடும். அதாவது உயிர் எங்க வந்தா வருமொழியுடைய முதல் எழுத்து உயிர் வந்தால் நிலைமொழியினுடைய உகரம் நம்ம பார்க்கும்போது இந்த 6 எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தா இருந்தா அந்த எழுத்து நம்ம பிரிக்கும் போது இச்சு கூட்டல் உயிர் வரை உகரம் நிலைமொழியினுடைய இறுதி எழுத்துல உள்ள அந்த உகரமானது இந்த மெய்யை விட்டு என்ன ஆகும்னா ஓடும். அப்ப விதி 1 போட்டு இந்த விதி எழுதணும். உயிர் வரை உக்குரல் மெய்விட்டோடும். தோடும் எனும் விதியின்படி இந்த உகரம் இந்த மெய்யை விட்டு ஓடும். அடுத்தது மாச் கூட்டல் அச்சார். அடுத்த விதி 2. விதி 2 தான் உடல்மே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு எனும் விதியின்படி இச் கூட்டல் ஆ என்பது சா என மாறி மாசச்சார் என நமக்கு புணரும். இதுதான் குற்றியலுகர புணர்ச்சி. இந்த 6 எழுத்துக்களை ஏதாவது ஒரு எழுத்து நிலைமொழியுடைய கடைசி எழுத்தா இருந்து வருமொழி முதல் எழுத்து உயிர் எழுத்து வந்தால் இந்த விதிதான் இதுக்கானது பொருந்தும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இயல்பீறு விதியீறு. இதுக்கான விதி இங்க கொடுத்திருக்காங்க பாரு. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும். எடுத்துக்காட்டு திரைப்படம். பிரிக்கும் போது திரை கூட்டல் படம். இப்ப இதை நம்ம பார்க்கும்போது நிலைமொழியோட இறுதி எழுத்து பிரிக்கும் போது இர் கூட்டல் ஐ. வருமொழியோட முதல் எழுத்து பார்த்தா இந்த 4 எழுத்துல நமக்கு ஒரு எழுத்தா இருக்கும். அதாவது இயல்பினும் விதியினும் நின்ற உயிருக்கு முன்னாடி காசா தாப்பா வந்தா அப்ப விதி போட்டு இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும். இதுதான் விதி. இந்த விதியினுடைய அடிப்படையில நிலைமொழியுடைய இறுதி எழுத்து உயிர் எழுத்தா இருந்து வருமொழியுடைய முதல் எழுத்து இந்த 4 எழுத்துல ஒரு எழுத்தாக இருந்தா அங்க ஒற்று மிகுந்து திரைப்படம் என நமக்கு புணரும். இதுதான் இயல்பீறு விதியீருக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பூப்பெயர் புணர்ச்சி. பூப்பெயர் புணர்ச்சி அப்போ பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். எடுத்துக்காட்டு பூங்கொடி. பூங்கொடியை நம்ம பிரிக்கும் போது பூ கூட்டல் கொடி. இது நம்ம சொல்லியிருக்காங்க பூ பெயர் முன். அதாவது நிலைமொழியுடைய முதல் எழுத்து பூ என்னும் ஓர் எழுத்து சொல்லாக இருந்து வருமொழி முதல் எழுத்துல கா வந்தா அதற்குரிய இனமான எழுத்து இன மென்மையும் தோன்றும் என்னும் விதியின்படி விதி எழுதிட்டு பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். தோன்றும் என்னும் விதியின்படி காவினுடைய இன எழுத்து எதுனா ஙா. அப்ப காவினுடைய இன எழுத்து இனமானது எதுனா ஙா புணர்ந்து பூ கூட்டல் இங்கூட்டல் கொடி பூங்கொடி என புணர்ந்து. இதே மாதிரி பூஞ்செடி எல்லாமே முதல் எழுத்து பூ என்னும் எழுத்தாக இருந்தா வருமொழிக்கு இனமான மென்மையும் நமக்கு தோன்றும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மெய்யேற்று புணர்ச்சி. சிறு வகுப்புல பார்த்திருப்போம். ஒரு உடல் இருந்தா அந்த உடலுக்கு மேல உயிர் வந்து சேரும் போது என்னவா மாறுனா உயிர்மை எழுத்தாக மாறும். அதை வச்சுதான் நம்ம வந்து இங்க விதி கொடுத்திருக்காங்க. எடுத்துக்காட்டு வாயொலி. இந்த வாயொலி என சொல்ல நம்ம பிரிச்சா வாய் கூட்டல் ஒளி. நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உடலா இருந்து வருமொழியுடைய முதல் எழுத்து உயிரா இருந்தா விதி எழுதிட்டு உயிர் வந்து
ஒன்றுவது இயல்பே. எனும் விதியின்படி நிலைமொழி இறுதி எழுத்து உடலா இருந்து வருமொழியுடைய முதல் எழுத்து உயிரா இருந்தா இந்த ரெண்டு உடல் மேல் எது சேரணும்? உயிர் சேர்ந்து வாயொலி என புணரும். இதுதான் நம்ம பார்க்கும்போது மெய்யீற்று புணர்ச்சிக்கான எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தனி குறில் முன் ஒற்று புணர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம். தனி குறில் பார்க்கும்போது எடுத்துக்காட்டு என்ன எடுத்துக்காட்டுனா மண் அரசு. மண் அரசு என்ன சொல்ல நம்ம பிரிக்கும் போது மண் கூட்டல் அரசு. விதி இங்கே கொடுத்திருக்கு. தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் ஒற்று வரின் அந்த ஒற்று வந்து இரட்டும். விதி எழுதிட்டு இரட்டும் கொடுத்திருக்கு. நிலைமொழி பார்த்தா மா என்பது குறில், இது தனி குறில். இந்த தனி குறிலுக்கு முன்னாடி என்ன வந்திருக்குன்னா ஒற்று வந்த காரணத்தால தனி குறில் முன் ஒற்று வரி அந்த ஒற்று இரட்டும் என்னும் விதியின்படி மண் கூட்டல் அரசு. அடுத்த விதி 2 போட்டு அடுத்த விதிதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதியின்படி என்னும் விதியின்படி இன் கூட்டல் ஆ என்பது நா என மாறி மண் அரசு என புணரும். இதுதான் சில புணர்ச்சி விதிகள். இந்த புணர்ச்சி விதிகள் தான் நமக்கு வந்து 2 மதிப்பெண் வினாக்களாக நமக்கு கேட்கப்படும். இதெல்லாம் பார்க்கும்போது உடம்படுமை, குற்றிலுகர புணர்ச்சி, இயல்பீறு விதியிரு, பூப்பெயர் புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, தனி குறில் முன் ஒற்று புணர்ச்சி, இந்த புணர்ச்சியிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண் வினாக்களாக எந்த எடுத்துக்காட்டு கொடுத்து கூட நமக்கு கேட்கலாம். நன்றி.